ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரனும் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான் ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும். ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டிரமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு வந்து குளிப்பார். அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார். அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்பவும் வசதி. கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால் அதாவது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான மாதத்தில் பார்த்தேனால் ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட ராகு பகவானும் இருக்கார். இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் புத பகவானோட சேர்ந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு புத பகவானும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் வந்து 23/7 அன்றைக்கே வந்துடுறார். அதனால் 9ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறுறது. 9ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறுறது அப்படின்னா சுக்கிரன், செவ்வாய், புதன் 3 பேரும் 9ஆம் இடத்துல இருக்கா. பெரிய விசேஷம். பூர்வ புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னோர்களின் வாழ்த்துக்கள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆனால் தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி வந்து சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தந்தையின் சொத்துக்கள் வரும். திடீர்னு பண வரவு வரும். ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசியையும் வந்து குரு பகவானை பார்க்கறதுனால ராசியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல அதாவது புத்திர காரகனே வந்து புத்திர ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். புத்திர ஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். அவர் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா ரொம்ப பெரிய ஏற்றமாக கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு, வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப நாளாக வந்து வாரிசுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். 2வது கல்யாணம் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா திருமணமாகி முதல் கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகி ஆணோ பெண்ணோ அவர்கள் இருப்பாரே ஆனால் அவர்களுக்கு 2வது கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து தொழில் அதிபதிகள் அந்த தொழிலுக்கு உண்டான ஸ்தானமான 10ஆம் இடம் அப்படின்றது வந்து 10ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருந்து செவ்வாயும் சுக்கிரனோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். புதுசாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வேலையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். என சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அது வெற்றியை கொண்டு போய் விடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான் இந்த ஆடி பௌர்ணமி வந்து ஹயக்ரீவ பெருமான் வந்து அவதரித்ததாக சொல்கிறா. அதனால் ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலையை போட்டு வர்றதும் ரொம்ப பெரிய விசேஷம்.
உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேடையானால் 17ஆம் தேதி 17/7 20ஆம் தேதி வரலும் 17/7 ராத்திரி 11:33 20ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. 20/7/2023 கார்த்தால வரலும் இருக்குது. அதை தவிர பார்த்தேடையானால் 16ஆம் தேதி 14/8/23 16/8/23 கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாள், அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் முடியும் பொழுதும் 2 பக்கமும் வந்து இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிதான முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு அகத்திக்கீரை கட்டு வந்து பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க, அதுவே போதும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.